ஆக்சுவலாக மேரத்தான் ரன்னிங் இஸ் நாட் சூப்பர் ஹெல்த்தி ஃபார் த ஹார்ட். Glass of red wine a day is good for your heart. கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ங்க. இந்த நியூஸ்லாம் பார்த்துருப்போம், ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே ஒய்ஃப் இல்லை, இறந்து. அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்லி ஹார்ட் அட்டாக் இஸ் மோர் காமன். பிரேக்கப் வந்து ரியலாகவே ஹார்ட்டில் வந்து பெயின் கொடுக்குமா? கௌதம் வாசுதேவ் என்ன சொல்லியிருக்காருங்க. எஸ் இட் டஸ். 200% பிளாக்கேஜ் இருந்தது. 100%. இன்னொரு குழாயிலும் ரொம்ப டைட்டாக பிளாக்கேஜ் இருந்தது. லெஃப்ட் மெயின் டிசீஸ். ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோம்னா அது சம்பவம் இல்லாமல் செய்யணும். என்னால் நடக்க முடியல, மூச்சு வாங்கிட்டு இருக்கு சார், நான் எதாவது பண்ணுங்கிறாரு. கான்ஃபரன்சஸில் ப்ரெசென்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒன்று ஆச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி யூ கேன் கம் அவுட், இந்த மாதிரி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு அது டெக்னிக்கலி இது ரொம்ப ஒரு கிராட்டிஃபைங் ப்ரொசீஜர். He stayed in the hospital for another 5 days. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 45. இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி நார்மல், பட் மச் பெட்டர். If you are fit and active, you don't need regular heart checkups. Myth. Heart disease is a man's problem. Women are less at risk. False. என்னன்னா இப்போ உமனுக்கு தான் வந்து நம்பர் 1 வில்லன் தான். நம்பர் 1 எல்லாருக்கும். Heart disease beats breast cancer, everything else by a mile. Heart disease is the number 1 killer. So heart disease. So பெண்களே, தயவு செஞ்சு உங்க இருதயத்தை பார்த்துக் கொள்ளுங்க. 20 வயதிலிருந்து எல்லாருக்கும் அவங்க கொலஸ்ட்ரால். So 20 yearsல கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா? broken heart syndromeங்கிறது வேற. அதில் என்ன ஆகுதுன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரியே ஹார்ட் ட்ரீட் அப்படியே பயங்கர வீக் ஆயிரும். என்னோட சின்ன பசங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது. உங்களுக்கு இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பாசிபிள் பேஷண்ட்ஸ், அவங்களோட ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க வந்து சால்வ் பண்ண ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா? A lot of the patients, and I specialize, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, I specialize in very very complex angioplasties. So a lot of the patients that I get are what we call like முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை சர்ஜிக்கல் டர்ன் டவுன்ஸ், போஸ்ட் பைபாஸ் ஃபெயிலியர்ஸ். அதர் தென் ERக்கு திடீர்னு வர பேஷண்ட்டை தவிர ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இப்படி தான் வருவாங்க. ஓகே. ரைட்டுங்களா? அண்ட் ட்ரூத்ஃபுல்லி இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது ஏன் கடினம்னா, எவ்ரி பேஷண்ட் இஸ் சம்ஒன். எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும். அவங்க செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி, அவங்க நோபடி ஃப்ரம் லைக் ரோட்லேருந்து வந்திருக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி. எனக்கு மனசு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னு ஒரு கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டயத்தில் நிறைய பேர் பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண மாட்டாங்க. பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டினா ஒரு மாரடைப்பு வரும்போது உடனே எடுத்துகிட்டு போய் அந்த அடப்பை திறக்கணும். அண்ட் ஓகே. கேத் லேப்ல, சரிங்களா? அப்புறம் பலூன் ஸ்டென்ட் அது இது. அது பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி. ஏன்னா அங்கே எமர்ஜென்சி. இது எந்த அளவுக்கு முக்கியம்னா, யூஎஸ்ல எங்களுக்கு கால் இருக்கும், லைக் கால் டேன்னு இருக்கும். இன்னும் இந்த பழங்காலத்தில் இங்கே பேஜர்லாம் நம்ம ஊரில் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் அது என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் செல் கவரேஜ் இல்லாத இடத்துல கூட அடிக்கும். ஸோ எப்பவுமே நீங்கள் ஸ்டெமின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக்னா ஸ்டெமி கால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேஜர் இருக்கும். அது வந்து நம்ம கவச குண்டல மாதிரி கையிலேயே வச்சிருக்கணும். இல்லை லைக் யூ லிட்ரலி வேர் இட் வென் யூர் ஆன் கால். ஒரு ஹார்ட் அட்டாக்னு ஒரு ஸ்டெமி அலர்ட்னு வந்துச்சுன்னா, நான் 30 நிமிஷத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், எங்கே இருந்தாலும் சரி. அண்ட் எவ்ரி ஒன் லைக் த ஹாஸ்பிட்டல் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, டப்புன்னு நம்ம உடனே போயிட்டு அந்த அடப்பை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் கேஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் டெக்னிக்கலாக ஆல்மோஸ்ட் எல்லா கேஸுமே எனக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சொன்னால் பட் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஸ்டோரி நான் யூஸ்வலி ஐம் வெரி காம் டியூரிங் ப்ரொசீஜர்ஸ். however bad it gets, I go into a zen state. எனக்கு இந்த 100% பிளாக்கேஜஸ்லாம் திறக்கும் போது I'm in a zone. ஸோ நிறைய பேருக்கு இந்த மெடிடேஷன் பண்ணும்போது அப்படியே மனசு அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இதுமாங்கல்ல. எனக்கு பல நேரத்தில் பல திங்ஸ் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். உண்மையில சொல்லணும்னா, இது பண்ணும், ஐயோ அங்கே ஆச்சு இதாச்சுன்னு. ஆனால் கம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி அது ஒரு ஐம் இன் த ஜோன். சரிங்களா? அப்படியே எல்லாமே ஸ்லோவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், கடன்னு பண்ணுறாப்புல. ஒரு ஆள் வந்திருந்தாரு in his 50s who couldn't breathe. பேசிக்கலி மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நடக்க முடியலைங்க, 50 அடி நடந்தால் பயங்கரமாக மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஐ மீன் வெல் நோ, ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள். அண்ட் ஹார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக, ஸோ இப்போ இன்னொன்று டெக்னிக்கல் டேர்ம் ஒன்று சொல்கிறேன், அப்போ தான் கதை ஸ்டோரி கரெக்டாக இருக்கும். இப்போ 100 ml வந்துச்சுன்னா ஹார்ட்டில் ஒரு 60-65 ml கண்ட்ராக்ட் ஆகும். இவருக்கு அது பேர் EFன்னு சொல்லுவாங்க, எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன். இவருக்கு ஒரு 15-20% தான் கண்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அதனால நுரையீரலில் ஃப்ளூயிட் பில்டப் ஆகிட்டு மூச்சு வாங்குவது கடினம்.
ஸோ த நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப் இஸ் டு டூ அன் ஆஞ்சியோகிராம். ஏன்னா மோஸ்ட் காமன் காரணம் ஹார்ட் வீக்காக இருக்கும் பொழுது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் பிரச்சனை இருக்குன்னு. ஓகே. இவருக்கு பார்த்தீங்கன்னா 100% பிளாக்கேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் 100% ஓகே. அப்புறம் இன்னொரு குழாயிலும் ரொம்ப டைட்டாக பிளாக்கேஜ் இருந்தது, லெஃப்ட் மெயின் டிசீஸ். ஸோ இவர் எனக்கு சம்டைம்ஸ் இந்தியாவில் எப்படிங்க நீங்கள் இதை வச்சுக்கிட்டு அவர் ஐ மீன் இஸ் லைக் அலைவ் அண்ட் வாக்கிங், பட் ஐ மீன் நாட் மச். 50 அடி நடிஞ்சா மூச்சு வாங்குது. பட் ஸ்டில் ஹி சர்வைவ்ட் இட் ஆல் திஸ். இவருக்கு ஒரு அங்கிள், ஓகே. அவர் வந்துட்டு ஒரு ரிட்டையர்ட் கார்டியாக் சர்ஜன். ஓகே. இவங்க 2 சர்ஜன்ஸ் வந்துட்டு நாங்கள் இதை பார்த்துட்டு ஐ ஆல்வேஸ் கெட் அ ஹார்ட் டீம் அப்ரோச்னு இருக்கு. மல்டிபிள் பிளாக்கேஜஸ் இருக்கும்போது கெட் அ சர்ஜிக்கல் ஒப்பீனியன் அண்ட் தென் we can always do it. But surgeon-ஓட ஒப்பீனியனும் கேட்டுட்டு then the patient can decide. If it's all, see, sometimes there are 2 options. Let them talk and as a team we decide. Surgeon said like, and it was ex-smoker, heavy set, so they said like very high surgical risk வேணா அப்படின்ட்டாங்க. That retired cardiac surgeon from the US, who was his uncle, was like, no பண்ணிடலான்னு. பண்ண மாட்டேங்கிறாங்க. I'm like, okay. பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. சர்ஜன் வந்துட்டு லைக் இட்ஸ் ரொம்ப ஹை சர்ஜிக்கல் ரிஸ்க். சி எங்க ட்ரீட்மெண்ட்ஸ் பொறுத்த மட்டும் நம்ம அந்த ஒரு ப்ரொசீஜர் பண்றோம்னா அது சம்பவம் இல்லாமல் செய்யணும். சி சம்டைம்ஸ் என்னன்னா வாட் வி கால் அ வெரி ஹை சர்ஜிக்கல் ரிஸ்க்னா அவங்க பல மற்ற காரணங்கள்னால், ஸோ உங்கள் லங் ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், மற்ற காரணங்கள்னால நீங்கள் அவங்கள சர்ஜரிக்கு எடுத்தீங்கன்னா அவங்க வெளில வர வாய்ப்புகள் மிக குறைவு. மெடிசன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு தெரப்பி ஆஃபர் பண்றோம், ஒரு ப்ரொசீஜர் பண்றோம்னா த பொட்டென்ஷியல் பெனிஃபிட் ஹேஸ் டு அவுட்வே த பொட்டென்ஷியல் ரிஸ்க், ரைட்? அது இல்லைன்னா தட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். ஏன்னா இவங்களை டேபிளில் போட்டேன்னா நான் 70% சான்ஸ் அவர் பொழைக்க மாட்டாருன்னா நான் பண்ண மாட்டேன். இல்லை பண்ணலன்னா நான் 100%னா தென் I'll do it. What we do is called angioplasty. So அண்ட் எல்லாம் கன்சென்ட் பண்ணிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் சேயிங், மருத்துவம் பொறுத்த மட்டும் இப்போ பொட்டென்ஷியல் பெனிஃபிட் ஹஸ் டு அவுட்வே த பொட்டென்ஷியல் ரிஸ்க். அண்ட் கிவன் தட் அவர் இஸ் நாட் அ சர்ஜிக்கல் கேண்டிடேட், எசென்ஷியலி 2 சர்ஜன் சொல்லிட்டாங்க. அந்த அங்கிள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவரும் வந்துட்டு ஏன்னா அவருக்கு வந்துட்டு இது ஆஞ்சியோபிளாஸ்டியால சாத்தியம்ங்கிற ஒரு, ஏன்னா ரொம்பவே கஷ்டம் சரிங்களா. ஏன்னா 100% பிளாக்கேஜ் இருக்கு அண்ட் இன்னொருதும் ரொம்ப டைட்டாக இருக்கு அண்ட் ஹார்ட் இஸ் வெரி வீக். I mean, but this is my world. So நாங்க பண்றது the technical term is called CHIP. CHIPs இல்ல, CHIP. Complex high risk indicated, அதான் அதுல முக்கியமான வார்த்தை, procedure or patients. சரிங்களா? So they are complex by definition. It's high risk. So இது வந்து 100% பிளாக் இருக்கவங்களுக்கு நீங்க யூஸ் பண்ற, ஒரே ஒரு 100% பிளாக்கேஜ் இருந்தா பெரிய பிரச்சனை இல்லைங்க. இதுல என்ன பிரச்சனைனா அவர் ஏற்கனவே சர்ஜிக்கல் 100% பிளாக்கேஜ், heart function weak, overall not in great shape, ex-smoker, this that, all these பெரியாள். so எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கும், பம்ப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையாங்கிறது பார்ப்போம். அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, அதில் 3 வெர்டிசஸ்க்கு தமிழ் என்ன, 3 புள்ளிகள்னு வச்சுக்கோமே. ஒன்று பேஷண்ட் ஃபேக்டர் சரிங்களா, இன்னொன்று அதில் ப்ளீடிங் ரிஸ்கா என்ன, இது பல ஃபேக்டர்ஸ் இருக்கும். அடுத்தது பம்ப் எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். மூணாவது அந்த பிளாக்கேஜ் எப்படி இருக்கு, கால்சியம் இருக்கா, பைஃபகேஷன் இருக்கா, 100%. ஸோ இது மூணுமே இதுதான் நம்ம எப்படி ஒரு ப்ரொசீஜர் எவ்வளோ ரிஸ்க்குங்கிறத நம்ம சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எனிவே, ஸோ ஹி வாஸ் ஹை ரிஸ்க் கிளியர்லி. ஸோ சரிங்க பண்ணிடலாம். ஸோ ஏன்னா இட் இஸ் ஸ்டில் பெட்டர் ஆஃப் டூயிங் இட். அண்ட் த அதர் பாயிண்ட் இஸ் அப்படியே விட்டுலாமே அப்படின்னு. ஆனால் he's only 50s. என்ன ஆகும்? He can't walk. Okay. And his heart function is weak. Okay. So I mean, number one, you're at a high risk for sudden cardiac death. Okay. ஏன்னா பம்ப் வீக்காக இருக்கும் பொழுது விடி அது இதெல்லாம் வரும். நம்ம அதை பற்றி ஹார்ட் அட்டாக் பற்றி வேணால் பேசும்போது பேசலாம். ரிதம் பிரச்சனைகள் வரலாம். ஓகே. ப்ளஸ் த மேன் இஸ் அனேபிள் டு டூ எனிதிங். லைக் என்னால் நடக்க முடியல, மூச்சு வாங்கிட்டு இருக்கு சார், நான் ஏதாவது பண்ணுங்கிறாரு, ஒன்றுமே பண்ண முடியல. அண்ட் ஹீஸ் ஆன் குட் மெடிசன்ஸ். இதெல்லாம் நம்ம அப்புறம் ஃப்ளூயிட் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் மெடிசன்ஸ் கொடுத்து இட்ஸ் ஸ்டில் வெரி வீக். அண்ட் த ஒன்லி வே த ஹார்ட் ஃபங்க்ஷன் வில் கெட் பெட்டர் இஸ் இஃப் யூ ரெஸ்டோர் பிளட் ஃப்ளோ. ஸோ பட் லைக் ஐ செட், இட்ஸ் வெரி அப்ராப்ரியேட். ஸோ ஏன்னா பண்ணோம்னா நல்லாயிருக்கும், பண்ணி முடிச்சிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது ஹி ஹேட்
ப்ரெஷர் ட்ராப் ஆகுது, இதாகுது. நான் நினச்சிட்டு இருந்தேன், ஐயோ! ஒரு அங்கிள் வேற சொல்லுவாரே அது இதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ப்ரொசீஜர்ல நாங்க ஒரு மாரி ஒரு இன்னோவேட்டிவ் டெக்னிக் பண்ணிட்டு நாங்க இத முடிச்சோம். ஸோ தி ப்ரொசீஜர் இட்செல்ஃப் ஆஸ் இப்போ நம்ம கார்டியாலஜிஸ்ட் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, நான் இன்ஃபாக்ட் இத ஆக்சுவலா கான்ஃபரன்ஸஸ்ல பிரசன்ட் பண்ணேன். இந்த மாரி ஒண்ணு ஆச்சுன்னா, இந்த மாரி பண்ணி யூ கேன் கம் அவுட். இந்த மாரி பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அது டெக்னிக்கலி இது ரொம்ப ஒரு கிராட்டிஃபையிங் ப்ரொசீஜர். ஓகே. பேஷண்ட் ஸ்டோரியும் நல்லா இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் 2 100% அடப்பு தொறந்துட்டோம். மத்தெல்லாம் பண்ணி he stayed in the hospital for another 5 days. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 45 இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி நார்மல் பட் மச் பெட்டர். ஸோ ஹீஸ் லைக் கிளினிக்லாம் பார்க்கும்போது சார் இட்ஸ் ரியலி நைஸ் டு see him. ஏன்னா இந்த ஸ்டோரி இது வந்துட்டு எனக்கு பிடிச்சதுக்கு ஒரு பர்டிகுலர் காரணம் இஸ் டெக்னிக்கலி இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங். ஓகே. அண்ட் ஃப்ரம் அ பேஷண்ட் ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, someone that could barely walk 50 feet is now able to lead pretty much a normal life. So that was very satisfying. ஆமா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க், ஒரு கேம் மாதிரி நாங்கள் வந்து வச்சுருக்கோம். சரிங்க. ஸோ இட் இஸ் த குவிக் மித் ரவுண்ட். அதாவது நிறைய மித் வந்து ஹார்ட் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இந்த மித்தில் வந்து எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய் அப்படின்றது தான் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு இட். ஸோ இந்த குவிக் மித் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் யூ ஆர் ஃபிட் அண்ட் ஆக்டிவ் யூ டோன்ட் நீட் ரெகுலர் ஹார்ட் செக்அப்ஸ். மித். ஸோ அப்போ நம்ம வந்து எவ்வளோ ஃபிட்டாக இருந்தாலும் நம்ம வந்து ஹார்ட் செக்அப் போய் தான் ஆகணுமா? டிஃபைன் ஃபிட். ஃபைன் ஃபிட் இந்த சென்ஸ். இப்போ ஒருத்தங்க இப்போ நம்ம ரீசன்ட் நியூஸ்ல கூட பார்த்தோம், நம்ம ஜிம் போறவங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வெளில வரவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வருது. So it's a myth that if you go to the gym you're fit. Okay. Right? So I mean seriously, gym is right now is a trending topic because எல்லாருமே they are hitting the gym with all these selfies and the bag. So அது kind of ஒரு healthy lifestyle கொண்டு வந்துட்டாங்க. But fit is something more than that அப்படின்றது தான். Yeah. So it's about being able to do whatever you want to do from a functional standpoint, right? Okay. And making sure the probability of us having problems is very low. So genuine way, injuries are more. You trying for a six pack is probably unhealthy. Okay. And sometimes people go. I mean, I'm sure in a celebrity channel, the effort that they put in to look good on screen, yes. right? They have to get dehydrated like just before the shot. There is whatever enhancement that's done. Genuine way nama viewers shouldn't have in the that's on screen. It's not real life. Okay. Number one. Number cinema two, paathitte nama vandu believe don't go crazy. And I think some celebrities have even said that. Okay. Hey, adu movie kaga panna neenga adukage neenga please pannadinga veetla nu sollirukanga, right? So I think அந்த மெசேஜ் நம்ம ஆடியன்ஸ்க்கு போகணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னாங்க, இப்போ நீங்க ஃபிட்னஸ் சொல்றீங்க, ரைட்? லைக் இப்போ ஒரு மேரத்தான் ரன்னர், ஆக்சுவலா மேரத்தான் ரன்னிங் இஸ் நாட் சூப்பர் ஹெல்தி ஃபார் த ஹார்ட். ஓகே. ஏன்னா இட்ஸ் a supra physiological thing. Like we are not designed for ultra marathons. Okay. It actually in fact there have been studies and the heart attackல வர அதே என்சைம் ட்ரோபோனின் சொல்லிட்டு ஆஃப்டர் மேரத்தான் சில பேருக்கு அதுவே ஜாஸ்தி ஆகும். That's way too much stress. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, ஜிம் போகும்போது கூட லிசன் டு யுவர் பாடி. த செகண்ட் திங், இந்த மித்து ஏன் தவறுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குன்னு தெரியாது. நிறைய பேர் நான் தான் போயிட்டு இருக்கேனே, எனக்கு என் உடம்புனா எப்படி தெரியும்னு. த ப்ராப்ளம் இஸ் நம்ம பாடியில் வந்து நிறைய ரிடண்டன்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலர் பிரச்சனை வரைக்கும் உங்களுக்கு அது பிரச்சனைங்கிறது தெரியாது. ஸோ தட் இட் டசன்ட் அஃபெக்ட் யுவர் லைஃப் ஸ்டைல், ரைட்? ஸோ தட்ஸ் த வே இட் இஸ். ஸோ அண்ட் 3 முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஹை பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் அண்ட் டயபிட்டிஸ். நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலன்னா தெரியாது. கண்டிப்பா. So it's a myth. Second one, heart disease is a man's problem. Women are less at risk. False. எல்லாருக்குமே இப்போ வரும். என்னன்னா இப்போ womenக்கு தான் வந்து நம்பர் 1 வில்லன் தான். நம்பர் 1 எல்லாருக்குமே. ஓகே. womenக்கும் சரி. ஆக்சுவலா அது ரொம்ப பெரிய myth. இன்ஃபேக்ட் நாங்க ரீசெண்டா ஒரு இதுல ஒரு ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸ் இருக்கும்போது சும்மா கேட்டோம். எல்லாம் கை தூங்க, கேன்சருக்கு விமென்க்கு ரிஸ்க் ஜாஸ்தியா ஹார்ட் டிசீஸ்க்கான? Heart disease beats breast cancer, everything else by a mile. Heart disease is the number 1 killer. So heart disease. So பெண்களே தயவு செஞ்சு உங்க இருதயத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பா. So the third one is a glass of red wine a day is good for your heart. Controversial topicங்க. இது ட்ரூவா இல்ல ஃபால்ஸா? என்னால இதை ஆன்சர் பண்ண முடியாதுங்க. இல்லையா? ஓகே. ஹார்ட்க்கு நிஜமாவே அவங்க ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்தாங்கன்னா
பாசிபிள். தேர் வர் சம் ஸ்டடீஸ் தட் ஷோட் இனிஷியலா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் இந்த ரெஸ்வெரட்டால், ரெட் வைன் இஸ் குட் அப்படின்னு ஒரு போயிட்டு இருந்தது. என்ன பிரச்சனை இப்போ தெரியுதுன்னா, ஹார்ட் மட்டும் உறுப்பு இல்லை இல்லையா? ஸோ எனி அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் ஆக்சுவலாக கேன்சர் ரிஸ்க் கூட்டுது, இது பண்ணுது. ஸோ இட்ஸ் லைக் கூட்டி கழிச்சு பார்த்தா probably not a good thing, and the problem is alcohol is addictive. Okay. It's very easy for one drink to become two, and அப்புறம் நான் 3 நாளா குடிக்கல, இன்னைக்கு 4 ட்ரிங்க் ஒன்னா அடிக்கலாமான்னா சத்தியமா கெடுதல். So I'm not saying absolutely, it's kind of a plus minus. Depends. Yeah. Okay. So in general, no alcohol. Sorry. Okay. Yeah. So the fourth one is only older people need to worry about cholesterol. ஓல்டர்னா ஒரு 40க்கு மேல தான் நம்ம கொலஸ்ட்ரால் பத்தியே யோசிக்கணும். ரொம்ப மோசங்க. சரி, ஓகே, 40க்கு மேல இல்லைங்க, 20 வயதுல இருந்து எல்லாருக்கும் அவங்க கொலஸ்ட்ரால். சோ 20 இயர்ஸ்ல கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா? லைக் இருக்கும், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஆக்சுவலா வெஸ்டர்ன் கைட்லைன்ஸ் படி 20 வயசுல தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இருக்காது ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாம் இருக்கும்போது கொலஸ்ட்ரால் இஸ் ஹைனா. ஹார்ட் டிசீஸ் வந்து இப்படி யாருக்குமே இல்லாம திடீர்னு ஒரு நாள் ரோட் ஆக்சிடென்ட் மாதிரி ஆவறது இல்ல. சரிங்களா? இந்த ஹார்ட் அட்டாக்னா நீங்க கேட்கல, பட் ரொம்ப பிரீஃபா திடீர்னு ஒரு அடப்பு வந்து 100% ஆகுது கிட்டத்தட்ட. ஆனா அது 100% ஜீரோல இருந்து போகல, 20-30ல இருந்து தான் போகுது. சரிங்களா? அந்த 20-30 வந்துட்டு லேட் டீன்ஸ் 20ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஓகே. ஸோ நீங்க சின்ன வயசுல பண்றதுக்கெல்லாம் கான்சிக்வன்ஸ் பிறகு தெரியும். ஓகே. ஸோ ப்ளீஸ் you can't ignore. Answer is false. Okay. So next one வந்து stress has nothing to do with heart attacks. False. இங்க எல்லாமே ஃபால்ஸாவே கேக்குறீங்க. ஃபால்ஸா இருக்கு எல்லாமே. ஆமா. Okay. So stress has nothing to do with heart. Obviously not. Stress affects the heart in multiple ways. High blood pressure cause பண்ணும், heart attack trigger பண்ணலாம், broken heart syndrome. அது வந்துட்டு ஆக்சுவலா அது ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக்கா இருக்க வேண்டியது. ரொம்ப ரேரான ஒரு விஷயங்க டாக்கா சுபோ காடிமாவை பத்தின்னு சொல்லிட்டு. So what is broken heart syndrome? லவ்ல ஃபெயில் ஆனாங்கன்னா I'm kidding. ஆக்சுவலா பேட் நியூஸ் வரும்பொழுது, ஓகே, சரிங்களா, especially in older women, their heart can literally give out. லைக் இந்த நியூஸ்ல பார்த்துருப்போம், ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோனே வைஃப் இறந்து. இல்ல, அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஹார்ட் அட்டாக் is more common. Okay. In a catecholamine surge, emotional thing can trigger a heart attack. Okay. Heart attack na நம்ம சொன்னாப்ல ஒரு plaque rupture ஆயிட்டு 100% block ஆயிட்டு heart attack வந்து heart attackனால cardiac arrest ஆகுறது. அது common. broken heart syndromeங்கிறது வேற. அதுல என்ன ஆகுதுன்னா ஹார்ட் அட்டாக் மாதிரியே ஹார்ட் திடீர்னு அப்படியே பயங்கர வீக் ஆயிரும். உண்மை, நிஜமா. இதான் சொன்னது, the brain heart connection is real. Okay. So it can just அப்படியே பயங்கர வீக் ஆயிரும். ஆனா ஆன்ஜியோகிராம் பண்ணி பாத்தீங்கன்னா இசிஜில கூட ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கலாம், பிளட் ஒர்க் கூட காமிக்கலாம். ஆனா நீங்க ஆன்ஜியோகிராம் பண்ணி பாத்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ் நார்மலா இருக்கும். தி குட் நியூஸ் இஸ் இவங்களுக்கு சப்போர்ட்டிவ் தெரப்பி மட்டும் பண்ணீங்கன்னா கூட ஹார்ட் ரிகவர் ஆயிரலாம். ஓகே, பட் இட்ஸ் ஓகே, அகைன் இட்ஸ் a zebra, not very common, ரொம்ப ரேரா, something for people to know. Yes. Okay, the next one is thin people don't get heart disease. ஒல்லியா இருக்கவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வராதா? ஓகே, வரலாம். False. Okay, false again. If you are ECG. Okay, can I just answer? Yeah, sure. Okay. ஏன்னா நிறைய பேர் தின்னா இருக்கலாம், பட் மேட்டர் என்னன்னா இந்த பெலி இருக்கும்ல, நம்ம ஊர்ல எல்லாருக்கும் ஒரு லைக் ஒரு the Indian male belly, and in fact so visceral fat. Okay. ரொம்பவே நம்ம இந்த visceral organsங்கிறது நம்ம abdominal cavityல இருக்குது. இந்த fat correlates with your probability of metabolic health. சரிங்களா? ஸோ நீங்க ஓவராலா தின்னா இருந்தாலும் this can affect you adversely. So yeah, it's a myth. So if your ECG is normal, your heart is perfectly healthy. False. Again false. Yet again false. என்ன பண்றது? So சில நேரங்களில் ஸோ இசிஜி அப்நார்மலா சில நேரத்தில் இருக்கு. இசிஜிங்கிறது எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இந்த ஹார்ட்டை மெஷர் பண்ணுது. ஸோ இட்ஸ் லைக் கார் வெளில இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கே, இன்ஜின் நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் கார் பாடியே பயங்கரமா டேமேஜ் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த வண்டி மேபி சரியில்லைன்னு சொல்லலாம். ஸோ நார்மல் இசிஜி டஸ் நாட் ரூல் அவுட் ஹார்ட் டிசீஸ். ஸோ இசிஜி மட்டும் பத்தாது நம்மளுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்புறம் ஏன் இசிஜி பண்றாங்கன்னு கேட்பாங்க சில நேரத்துல. ஏன்னா அதுலயே பிரச்சனை இருந்தா தெரியணும். சில நேரத்துல நெஞ்சு வலி இருக்கும்போது இசிஜில மாற்றங்கள் இருக்கலாம். ஒரு பழைய இசிஜிக்கு அடுத்த ஸ்டெப்பா நீங்க வந்து எதை எடுப்பீங்க as an evidence-ஆ? Depends on the question. Okay. So அவங்க palpitations-ஓட வராங்களா, அப்படின்னா மாறு படபடன்னு அடிக்குதுன்னு வராங்களா, இது 25 வயசு பொண்ணா 55 வயசு ஆளு நெஞ்சு வலியோட வராங்கிறத பொறுத்து இருக்கு. அடுத்த டெஸ்ட். So அதெல்லாமே it depends. Yeah, okay. Depends on the patient. Next one is skipping sleep increases your risk of heart problems. Already answered.
ட்ரூ. ஓகே. எஸ். கெஸ்ட். ஸ்லீப் சூப்பர் பவர். எல்லாரும் ப்ளீஸ் தூங்குங்க. சீக்கிரமா தூங்குங்க. சீக்கிரமா எந்திரிங்க. ஈஸியர் செட் தென் டன். ஐ ஸ்ட்ரகிள் வித் இட். ஆனா பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் taking baby aspirin daily prevents heart attacks for everyone. It depends. So talk to your doctor before you take it. But yes, many times நம்ம இப்போ secondary prevention, primary prevention க்கு சில patients க்கு it's indicated. Number 1. Number 2, yes, aspirin will also thin your blood. So it depends. Okay. A heart attack always causes chest pain. False. So chest pain இல்லாம கூட like silent heart attacks. Silent heart attack வரலாம். நெஞ்சு வலி இல்லாம மூச்சு வாங்குற மாதிரி இருக்கலாம். unusual fatigue. womenக்கு பெண்களுக்கு especially atypical symptoms இன்னும் கூடுதல் compared to men. diabetics இவங்க ரெண்டு பேருக்கும் atypical symptoms வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. Salt is the biggest dietary enemy for heart health. Salt வந்து கெட்டதா heart healthக்கு? இந்த சினிமா மாதிரி இருக்கு. Depends. So honestly, if I had to pick the biggest villain, I would say it's probably sugar. Okay. Sugar. So the last one, getting 10,000 steps a day guarantees a healthy heart. False. But in general, it's very healthy. Okay. உங்களுக்கு உங்க பார்வையாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 10,000 steps எப்படி வந்துச்சுன்னு தெரியுங்களா? No. Come on, you should. Okay, அப்படியா? எனக்கு தெரியாது. So it actually came off a marketing campaign. Okay. So ஜப்பான்ல ஏதோ ஒரு கம்பெனில ஏதோ பண்ணிருக்காங்க. 10,000 steps sounded like a good number. So அப்பல இருந்து it became the gospel. சொல்லி அப்படியே sometimes இந்த பொய்ய சொல்லி so ஜென்ரலா walking is good. So okay, although அவங்க கேட்ட கேள்விக்கு நான் false ன்னு சொன்னாலும் walking is good. Most people should target at least 7,000 to 8,000. Large studies have shown that 10,000 is a good goal. Please பண்ணுங்க. But there's nothing magical about 10,000. நீங்க 8,000 பண்ணீங்கன்னா very good. Anything more than 7,000 to 8,000 steps a day is fantastic. So anything நம்ம ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்துட்டே இருக்கிறத விட எந்திரிச்சு நடந்தாலே. ஆமாங்க. முக்கியமா இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம்ல, இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அப்பப்போ எந்திரிச்சு ஒரு we should do that kind of stuff. அப்பப்போ எந்திரிச்சு பண்ணும். If you do have a sedentary job, right? You can still take a break. எல்லாருக்கும் பாத்ரூம் பிரேக் எடுக்கிற மாதிரி. So every hour, make sure you get up 2 minutes. Just briskா அதை பண்ணிட்டு sit back. பிரெயினும் பெட்டரா இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லது. ஸோ உங்களுக்கான லாஸ்ட் செக்மெண்ட் வந்து என்னன்னா கூகுள்ல லாஸ்ட் செக்மெண்ட் குட்டி செக்மெண்ட் தான். ஸோ இந்த லாஸ்ட் செக்மெண்ட் வந்து என்னன்னா டாப் 5 சர்ச்சஸ், அதாவது கூகுள்ல பீப்புள் வந்து ரொம்ப மோஸ்டா சர்ச் பண்ண விஷயங்கள்லாம் இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போறேன். அண்ட் அஸ் அ கார்டியாலஜிஸ்ட் நீங்க அதுக்கு வந்து உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க போறீங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் திங், நம்ம பாடிக்கு வந்து எது ரொம்ப worst, sugar or salt? I already said that. Sugar. So no, unless you have heart failure. So again, devil is in the details. சில பேருக்கு fluid retention இருக்கலாம், heart weak இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் they're very salt sensitive. ரொம்ப high blood pressure இருக்கும்போது salt is bad. But overall நம்ம human race-க்கு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மீன் ஸ்பீஷீஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா sugar. ஓகே. செகண்ட் கொஸ்டின் வந்து பிரேக்கப் வந்து ரியலாவே ஹார்ட்ல வந்து பெயின் கொடுக்குமா? லைக் ஆக்சுவல் பெயின், ரியல் பெயின் இட் கேன் கிவ். ஓகே, அப்சல்யூட்லி. சோ இதெல்லாம் வந்து கூகுள் சர்ச்ல இருந்திருக்கு. நிஜமாவே சர்ச் பண்ணாங்களா? எப்படி என்ன சர்ச் பண்ணாங்க? does breakup lead to heart pain? Does breakup really causes pain in your heart? கௌதம் வாசுதேவ மேனனே சொல்லிருக்காரு. Yes, it does. Okay, the third question is, if I feel fine, do I really need a heart checkup? நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படினா நான் ஹார்ட் செக்அப் போணுமா? Yeah. So again, with the caveat, cardiologist கிட்ட போகாதீங்க, ஜெனரல் டாக்டர் கிட்ட போங்க. உங்க ஏஜ், உங்க ஜெண்டருக்கு என்ன அப்ராப்ரியேட் செக்கப்போ அது பண்ணிக்கோங்க. So every ஏஜுக்குன்னு ஒரு அப்ராப்ரியேட் செக்கப்ஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு வேற இருக்கும், எனக்கு வேற இருக்கும், அவருக்கு வேற இருக்கும், ரைட்? So each person, நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, நம்ம ஏஜ் என்ன, நம்ம ஜெண்டர் என்ன, அதை பொறுத்த மாதிரி. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து 40 இயர்ஸ் ஆர் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுமா, இல்ல யங் பீப்புளும் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா? நம்ம இது ஏற்கனவே பேசினாப்புல, எஸ், யங் பீப்புளும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஜெனுவின்லி ரைட், இன்க்ரீசிங்லி ஐம் சீயிங் ஹார்ட் அட்டாக்ஸ், எஸ்பெஷலி என்னோட சின்ன பசங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வருது. பயமாவே இருக்கு. அதனால தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஃப்ரம் யுவர் 20s பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஹார்ட் அண்ட் ஓவரால் ஹெல்த். ஏன்னா we are, as South Asians, we are more predisposed to heart disease. So the last one is, எல்லா ஆயிலுமே பேட் ஃபார் ஹார்ட்டா, இல்ல there are something called as good oil, like நம்ம இந்த ஆயில் வந்து குக்கிங்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? ஓகே,
என்னோட ஃபிலாசபி நான் சொல்லிடுறேன். இன் ஜென்ரல் நீங்க எந்த ஆயில் நமக்கு முன்னாடி நான் எந்த ஒரு பிராண்ட் எல்லாம் குறிப்பிட்டு விரும்பல. ஹார்ட் ஹெல்த்தி ஆயில்ஸ் எல்லாம் நிறைய வைப்பாங்க. ஓகே. சரிங்களா? ஸோ குக்கிங் ஆயில் இப்போ ஜென்ரலா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆலிவ் ஆயில்ஸ் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறைய இது தேர் ஜென்ரலி பெட்டர். சரிங்களா? பட் இப்போ நான் அதுக்காக என்னோட வடை சாப்பிட்றதுக்கு, சமோசா சாப்பிட்றதுக்கு நீங்க என்ன ஆயில் எடுத்து ஃப்ரை பண்ணாலும் இட் பிகம்ஸ் பேட். ஓகே. ஓகே. ஸோ நவ் சாலட் ட்ரெஸ்ஸிங்ல நான் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு சாப்பிட்றேன்னா இட்ஸ் குட் ஃபார் யூ. பட் இன் ஜென்ரல் ரிமெம்பர் ஆயில்ஸ் ஆர் ஜஸ்ட் ஃபேட். ஓகே. Okay. So I would say go as low as possible. Fry anything, it becomes useless. I mean, like அந்த போட்ட சாப்பாடோட நியூட்ரியன்ட் வேல்யூஸும் போயிடும். So yeah, it depends on how you use the oils. But no, all oils are not created equal. But generally, oil is bad. ஸோ இதோட நம்ம வந்து செக்மெண்ட் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஹார்ட்டை பற்றி அண்ட் ஹார்ட் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் யோர் டைம் சார். Hey, thank you for anchoring this program, I guess. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. Hopefully people like it. Thanks a lot. ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் எஸ்பெஷலி ஆதன் ஆரோக்கியமோட ஆடியன்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம்ஸ். Thank you.